சொல்லுது. இதுலேருந்து ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னா, அடக்குமுறைக்கு பயப்படக்கூடாது. ஒருத்தன் அநியாயம் பண்ணுறான், அடக்குமுறை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எதிராக நிற்கணும், களத்தில் நிற்கணும். பயந்து சாவறதை விட என்ன, சண்டை செஞ்சு சாகணும். இதுதான் விஷயம். நீ போய் ஒருத்தனை யாரையுமே அநியாயம் பண்ணக்கூடாது. இதில் இன்னொரு உல்டாவாக சொல்கிறேன், அப்படியே நேர் எதிர். இதே இஸ்லாமிய இராணுவம் ஒரு முஸ்லீம் அல்லாத படையின் மீது அநியாயம் பண்ணுதுன்னா முஸ்லீம்களை கொல்லுவது இஸ்லாத்தில் கடமை. புரியுதா? உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாகிஸ்தான் இராணுவம் இருக்குது. இங்கே அப்பாவி இந்துக்கள் மீது படையெடுத்து வந்துச்சுன்னா யாருக்கு எதிராக சண்டை போடணும்? சிவிலியன்ஸ் அடிக்கிறான். என்ன போருன்னா 2 இராணுவ வீரர்கள் அடித்தா அதுவும் நமக்கு தெரியாது. போர் அது இராணுவ வீரர்கள் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்களாம். சிவிலியன்ஸ் அடிக்கிறான், பெண்களை அடிக்கிறான், குழந்தைகளை அடிக்கிறான். அப்போ நம்ம விடக்கூடாது. நீ மனுஷனே கிடையாது, நீ முஸ்லீம்ங்கிறதில்ல, நீ மனுஷனே கிடையாது. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் ஃபிக்ஸட் ரூல் பேசுது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காரணம் இன்றி கொலை செய்யக்கூடாது. காரணம் இருக்கணும். என்ன காரணம்? அவன் இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்கணும், அல்லது அவன் திருமணத்துக்கு அப்புறம் விபச்சாரம் பண்ணியிருக்கணும், என்ன இது மாதிரி அல்லாஹ்வுக்கு எதிராக ஃபசாது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் அதுவும் கவர்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கும். அல்லது காரணம் இல்லாமல் ஒரு மனித உயிரிழத்தை எடுக்கிறான்னா அவன் முஸ்லீமுக்கு விரோதி. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு.